முருகா, இன்னைக்கு கிருத்திகை, உனக்கு பூஜை பண்ணி படையெல்லாம் வைக்கிறேன். என் ஆசையை மட்டும் நிறைவேத்து முருகா. முருகா 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 முருகா, என் பொண்ணு வாழ்க்கையை நல்லபடியா ஆக்கித்தா முருகா. ஓ, இந்த லூசு பாட்டி பூஜை பண்ண போதா? அப்போ வேண்டுதல் பலமா இருக்குமே. இதே சாக்கா யூஸ் பண்ணி இந்த லூசு பாட்டி அடுத்து என்ன கிரிமினல் வேலை பார்க்க போதுன்னு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். முருகா, நான் உன்னோட வேஷத்தை பரவாட்டி ஜூனியர் சூப்பர் ஸ்டாராக போட்டிருக்கேன். இப்போ எப்படி கமல்ஹாசன் மாதிரி பக்காவும் வேஷத்தில் வரப்பாரு. வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா, வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா, முன்னோர்க்கு முன்னவா மூண்ட கதை சொல்லவா, முன்னோர்க்கு முன்னவா மூண்ட கதை சொல்லவா, வெள்ளிமலை மன்னவா. அற்புதமான பாடல். முருகா முருகா, நீயா நீயா? ஆமா, எப்பவுமே என் பேரனுக்கு தானே காட்சி அளிப்ப. இப்ப என்ன திடீர்னு என் கண் எதிரில் வந்து நின்னுட்ட? பக்தியில முழுகி யார் என்னை கூப்பிட்டாலும் உடனே நான் அட்டெண்டன்ஸ் போடுறேன். முருகா, என்னால நம்பவே முடியலையே. நம்பிக்கை தான் வாழ்க்கை. உனக்கு என்ன வர வேண்டும் கேளு. நான் என்ன முருகா கேட்க போறேன்? என் பொண்ணு நல்லா வாழணும் தான் நான் தினமும் வேண்டிட்டு இருக்கேன். ஆனா அதுதான் நடக்கவே மாட்டேங்குதே. உன் வேண்டுதல்ல ஏதோ உழுக்குத்து இருக்கு. அதான் உன் வேண்டுதல் பலிக்கலன்னு நினைக்கிறேன். உள்குத்தா? ஆமா, பக்தர்களை 2 வகையாக பிரிக்கலாம். 2 வகையாவா? என்ன முருகா சொல்ற? ஆமாம், ஒரு வகை மனசுக்குள்ள நிறைய கெட்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நல்லவங்க மாதிரி வேண்டுறது. இன்னொரு வகை தனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறது. அப்படியா? இதில் நீ எந்த வகை? கரெக்டாக சொல்லு. இல்ல, இதுல என்ன சந்தேகம் முருகா? நான் நல்ல வகைதான். எல்லாருக்குமே நான் நல்லதுதான் நினைப்பேன். எல்லாருக்கும் நல்லது நினைப்பியா? ஆமா முருகா, ஆமா. ஓ வேண்டியதில்லை பார்த்தா அப்படி தெரியலையே. உனக்கும் பொண்ணுக்கு மட்டுமே நீ நல்லா நினச்சி வேண்டிக்கிற மாதிரி இருக்கு. ஆல் டைம் உனக்கும் பொண்ணுக்கு மட்டும்தான் நீ வேண்டிக்கிற. இல்ல முருகா, நம்ம வேண்டுதல் சில பேருக்கு நல்லதா அமையும், சில பேருக்கு கெட்டதா அமையும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உன்னோட வேண்டுதல் வெறும் கெட்டதா மட்டும்தான் அமையுது. அதுதான் இங்க பிரச்சனையே. ஐயோ, நான் யாருக்கு முருகா கெட்டது நினைக்கிறேன்? எங்க உன் மனசை தொட்டு சொல்லு. உன் பொண்ணு வாழணும்னு நீ யாருக்குமே கெட்டது செஞ்சதில்லை. ஆண்டோனே ஏமாத்துற பாரு நீ. இந்த உலகத்துல பெரிய டகாட்டி இல்லையே, நீ தான் பாட்டி. அது இல்ல முருகா, செல்வி இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தா என் பொண்ணால வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது? முருகா, ஒரு வீட்ல 2 பொண்டாட்டி இருந்தா நிம்மதி இருக்குமா? குழந்தாய், யாருகிட்ட பேசுறேன்னு செஞ்சுதான் பேசுறியா? குழந்தையா? ஆமா, எனக்கு எல்லாருமே குழந்தைங்க தான். அண்ணா, நீ மட்டும்தான் குழந்தையிலேயே ஒரு டைப்பான குழந்தையா. நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல முருகா. ஓ மருமகனுக்கு 2 பொண்டாட்டி வர நிலைமை எதுக்கு உருவாச்சு? அதை முதல்ல யோசிச்சுப்பார். அது 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 வந்து முருகா, ஏற்கனவே கல்யாணம் ஆணும் இருக்கு. நீ உன் பொண்ணை கட்டி வச்சது கரெக்டு தானே? அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை முருகா. இப்ப நடக்க போற கதைக்காக தான் நான் உன்கிட்ட வேண்டின்னு இருக்கேன். நீ சாமி தானே? அந்த செல்விய நிரந்தரமா சந்தோஷோட வாழ்க்கையில இருந்து பிரிச்சுடு. அடி பாவி,
என்ன முருகா சொன்ன? அது வந்து பாவம் செய்யாதன்னு சொன்னேன். பாவமா? பின்ன நீங்கள் எல்லாரும் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு நிரந்தரமா உங்களுக்காகவே வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு போனேன் அந்த செல்வியை தேடி கண்டுபிடிச்சி அந்த சந்தோஷோட சேர்த்து வைக்காம மனசாட்சியே இல்லாமல் மறுபடியும் உங்களுக்கு துரத்தணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் பாவம் இல்லையா? நீ செய்யறது புண்ணியமா என்ன? நீ கெட்ட வேண்டுதல் எல்லாம் நான் ஏதிப்பேன்னு நினைக்கிறியா? முருகா முருகா, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. செல்விக்கு இப்ப குழந்தை கூட இல்ல. அவ இந்த வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறா முருகா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஸ்டாப் தி நான்சென்ஸ். முருகா, நீ இங்கிலீஷ்லாம் பேசுவியா? நீ தமிழ் கடவுள் தானே? உன்ன மாதிரி கெட்டவங்களாம் என்கிட்ட வேண்டிக்கிறதுனால அவங்க திருந்ததுக்கு என்ன வேணா பேசுறேன். சாரி முருகா, சாரி முருகா, சாரி சாரி. செல்வியை திரும்ப கொண்டு வந்து சந்தோஷோட சேர்த்து வைங்க, அதான் விதி. ஐயோ முருகா, இதுதான் என் வேண்டுதலுக்கெல்லாம் நீ கொடுக்கிற பரிசா? தோபார், இதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கலாம் விமோச்சனம். ஐயோ முருகா, நீ ஏன் இப்படி பேசினா எப்படி முருகா? பேசிட்டு இருக்கும்போது குறுக பேசக்கூடாது, அப்படியே வாயில குத்துவேன். ஐயோ பேசல பேசல முருகா, பேசல. முதல்ல சொல்றத மட்டும் கேளு. இத பாரு, எப்படியோ நீ 20 வருஷத்துல நீ மேலோகத்துக்கு தான் வருவ. செல்வியும் சந்தோஷியும் நீ சேர்த்து வைக்கலன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம நரகத்துல போடுவேன். ஐயோ முருகா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாத. கொதிக்கிற எண்ணெயில போட்டா உடம்பெல்லாம் எரியும். அப்போ ஒழுங்கா வயசான காலத்துல செல்விய உன் பொண்ணுமா நினைச்சு சந்தோஷம் கூட சேர்த்து. இப்படி இல்லாம நான் போனதுக்கு அப்புறம் செல்விக்கு ஏதாவது கெடுதல் நினைச்ச டப்பார், இது என்னன்னு தெரியுதா? ஐயோ வேணாம் முருகா, வேணாம் முருகா, வேணாம் முருகா. என்ன தண்டிச்சிடாத, மன்னிச்சு விட்டுரு முருகா. தப்பு செஞ்சா தண்டிப்பேன், ஒழுங்கா வேணிட்டா உன்னை மன்னிப்பேன். இனிமேலாச்சும் செல்வியும் சந்தோஷம் சேர்த்து வைக்கிற வழியை பார், போகும்போது புண்ணியமா கிடைக்கும். முருகா அழுவாத, உன் மூஞ்ச பார்க்க சகில, அப்படியே ஓடி போய். சரி முருகா. ஓடி போய் என்ன இங்கே நிற்கிற லூசானி? என்ன தண்டிச்சிடாத, நான் வரேன் முருகா, நான் வரேன். அரோகரா. போ 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 போ. இந்த பாட்டியை சமாளிக்கிறதுக்கு முருக வேஷம் போடுறது எவ்வளோ கஷ்டமான வேலை. முதல்ல இதை போய் கழட்டி போடணும். ஏய், இந்த மாதிரி சின்ன வேலை கூட நீ செய்ய மாட்டியா? அப்படியே உன் அப்பா மாதிரியே என் உயிரை எடுக்கிற. ஏன்டா இப்படி இருக்க? மா, அதெல்லாம் இருக்கட்டும். நேற்று நைட்டு ஏன் கத்திக்கிட்டு இருந்தீங்க? என்னது? நேற்று நைட்டு ஃபுல்லா என்னால் தூங்கவே முடியல. நீங்களும் டேடியும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு இப்போ தூக்கமா வருது. இப்போ நான் ஸ்கூலுக்கு போகாம தூங்கிறவா? என்னடா ஸ்கூலுக்கு போகாம இருக்க? இது இன்னொரு சாக்கா? நீ போட சண்டைக்கு பேசாம நான் ஸ்கூலுக்கே போயிடுவேன். சீக்கிரம் ஷூ போடு. ஏண்டா, உனக்கு சட்டையில இருந்து ஷூ வரைக்கும் எல்லாத்தையும் மாட்டி விடுறது நானு, ஆனா நீ உங்க அப்பாக்கு தான் சப்போர்ட் பண்றியா? ஏய், உனக்கு இவ்ளோ சேவை செஞ்சாலும் உங்க அப்பா மாதிரி நன்றி கெட்டதனமா இருக்க. மா, நான் என்ன கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எதுக்கு அப்பா கூட சம்மந்தமே இல்லாம சண்டை போடுவீங்க தானே கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. டேய், ஒழுங்கா ஸ்கூலை விட்டு வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமான்னு இருக்கணும். நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அம்மா, நீ சொல்ற மாதிரிலாம் இருக்குன்னா
நான் ஹாஸ்டலில் தான் இருக்கணும். வீட்டில் இருக்க பசங்களாம் அம்மா அப்பாக்குள்ள பேசணுன்னா என்ன எதுன்னு கேட்க தான் செய்வாங்க. அம்மி, இப்போ டேடி கூட எதுக்கு வீணாக சண்டை போட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லை நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். போக மாட்டியா? இன்னொரு வாட்டி ஸ்கூலுக்கு போக மாட்டேன் கீ மாட்டேன்னு சொன்ன அப்படியே பலார்னு போட்டுருவேன். எங்க அடிங்க பாப்போம். என்னடா திமிரா? உங்க அப்பா மாதிரி திமிரா உனக்கு? மம்மி, டேடிக்கும் உங்களுக்கும் நடுவில் நேற்று நைட்டு என்ன பிரச்சனை அது எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. உன் அப்பா கேக்குற கேள்விக்கும் நீ கேக்குற கேள்விக்கும் பதில் சொல்லி சொல்லி என் வாழ்க்கையில பாதி நாள் போயிடுச்சு. போதும், நீங்க 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கைய நாசம் பண்ணதெல்லாம் போதும். என்ன அவ இப்படி எல்லாம் குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கா? இனிமே உங்க 2 பேரையும் வைக்க வேண்டிய இடத்துல தாண்டா வைக்க போறேன். ஒழுங்கா சொல்ற பேச்சு கேட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வழிய பாரு. ஆமாம், பாட்டிக்கு பயங்கர கெட்ட புத்தி. அது எப்போவுமே டேடியை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கோம். அது பேச்சா நீங்கள் கேட்டுக்கிட்டு டேடியை கொடுமை பண்ணுறீங்களா? வில்லி பெத்த கலிதாமா நீ, உன் புத்தி அப்படிதானே போகும். என்னடா சொன்ன? ஏய்! என்ன சொன்ன? பைத்தியமா நீ? குழந்தைய போட்டு அடிச்சிட்டு இருக்க? அவன் பேசுறதுக்கு அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? அப்படி பேசுறியா? பேசுறியா? ஆ! டாடி, அம்மாவை அடிக்காதீ டாடி. அஸ்வந்த், ஸ்கூல் வேன் வந்துருச்சு, நீ கிளம்பு. டாடி, மம்மி அடிக்க மாட்டீங்களா? சரிடா, நீ கிளம்பு. சாரி மம்மி. ஏய், என் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு குழந்தை மேல காட்டுற? எதுக்கு நீ இந்த சின்ன குழந்தைகிட்ட ராட்சசி மாதிரி நடந்துக்கிற? ஓ, எனக்கு தினமும் நீ வலிய கொடுப்ப, ஆனா அஸ்வந்த் அடிச்சா மட்டும் உனக்கு வலிக்குதா? நான் உனக்கு முக்கியம் இல்ல, ஆனா நான் பெத்த புள்ள மட்டும் உனக்கு முக்கியமா தெரியுதோ? ஏய், நீ பண்ண பாவத்துக்கு குழந்தை நடி பண்ணுவா? நீ என்ன பிளான் பண்ணி ஏமாத்துனதுக்கு அஸ்வந்த் என்ன பாவம் பண்ணா? ஏன் அது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? 5 வருஷமா உனக்காக சேவை செஞ்சு உன் காலடியிலே கிடந்த, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையோ? இத்தனை வருஷம் உன் குழந்தைய வளர்த்துக்கிட்டு உனக்காக என் கோபம் தன்மானம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்காக மட்டுமே நான் வாழ்ந்துட்டு இருந்தனே, உனக்கு அதெல்லாம் தெரியலையா? இத்தனை வருஷமா நீ மனசு மாறுவ, என்ன உன் பொண்டாட்டியா ஏத்துப்பன்னு காத்துட்டு இருந்துதான் இப்ப நான் நொந்து போய் ராட்சசியா மாறி இருக்கேன். என் கெட்ட குணம் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? வேற நல்ல குணம் எதுவுமே உனக்கு தெரியலையா? நீ நல்லவளா இருந்திருந்தா முதல்ல இன்னொருத்திய கல்யாணம் பண்ண ஒருத்தனோட வாழ்க்கையில நீ வந்திருக்கவே கூடாது. செல்வி விட்டு கொடுத்துட்டு போன வாழ்க்கையில தான் நீ இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க. நமக்கு நடுவுல குழந்தை இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை நான் என்ன பண்ணாலும் அது நம்ம குழந்தைய பாதிக்கும். அவனோட முகத்துக்காக மட்டும்தான் எல்லாத்தையுமே சகிச்சுட்டு இருக்கேன். உன்னை யாரு சகிச்சுக்க சொன்னா? அந்த செல்வி போன மாதிரி நிமிஷமே என்ன கழுத்து பிடிச்ச வேலையை தள்ள வேண்டியதானே? எனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லி இந்த நாள் வரைக்கும் என்ன சாகடிச்சிட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியலையா? முதல் மரியாதை படத்துல வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லி சிவாஜி வடிவுக்கரசிய தொட கூட மாட்டாரு. ஒரு புருஷன் பக்கத்துல கூட வராம கொஞ்சம் கூட அன்பு காட்டாம இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவ என்ன பொண்ணா இல்ல கல்லா? நீங்க
எல்லாம் ஊருக்கு தான் நல்லவங்க, கட்டின பொண்டாட்டிக்கெல்லாம் கெட்டவங்க. கேட்டா காதல் கத்திரிக்காய் நியாயம் பேசுறீங்க. ஏய் இத பார், நான் ஆபீஸ் போகும்போது கடுப்பேத்திட்டு இருக்காத, சொல்லிட்டேன். நீ வீட்ல இருக்கும் போதே எப்ப பார்த்தாலும் என் மேல கோவமா தான் இருக்க. நான் மட்டும் கோவப்பட்டா அது உனக்கு புதுசா தெரியுதா? ஏய், உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது. நீதான் மனுஷனே இல்லையே. உன்னால என் வாழ்க்கை போச்சு, என் இளமை போச்சு, நான் கண்ட கனவு காதல் எல்லாமே போச்சு. அப்படி என்ன அழிச்சிட்டு நீ என்னதான் வாழ போறியோ? உன் காதல் பெருசுனா என் காதல் அதை விட பெருசு. உன் தியாகம் பெருசுனா நான் உனக்காக வாழ்ந்த என் வாழ்க்கை அதை விட பெருசு. என் கூட வாழ முடியாத நீ ஏன் வாழ்க்கைய அழிச்சிட்டு செல்வி கூட சந்தோஷமா வாழ்ந்துடுவியா? சத்தியமா வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சேரவே மாட்டீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்படியே உன்னை கொன்று வேண்டி. கொல்ல என்ன கொல்ல எதுக்கு பாத்துட்டு இருக்க? எனக்கு நிம்மதியான வாழ்க்கைய தான் கொடுக்கல, சாவையாவது கொடு. இதெல்லாம் மனுஷன் பேசுவானா? ஹலோ சார். ஹலோ சார், உட்காருங்க. ஆ. சாரி சார், உங்களை இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. பரவாயில்ல சந்தோஷ். என்ன விஷயமா வர சொல்லியிருந்தீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், அதான். இந்த நடுராத்திரியில சந்தோஷ் வக்கீல கூப்பிட்டு அப்படி என்ன பேசுறான்? என்ன சந்தோஷ், என்ன விஷயம் சொல்லுங்க. என் பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் அஸ்வந்த் பேரில் மாற்றி எழுதணும். அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அப்படி பேசுறியா? பேசுறியா? சொல்லுங்க சந்தோஷ். அவசரம் மட்டும் இல்லை வக்கீல் சார், அவசியமும் கூட. இந்த உலகத்தில் நான் முழுசா நம்பக்கூடிய ஒரு ஆள்னா அது நீங்க மட்டும்தான். எங்க அப்பா பேர்ல இருந்த சொத்தெல்லாம் நேர்மையா என் பேர்ல மாத்தி கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்ப என் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையுமே என் பையன் பேருக்கு உடனே மாத்தி எழுதுங்க சார். சந்தோஷ், நீங்க ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப போய் நிம்மதியா தூங்குங்க. இதை பத்தி காலையில பேசிக்கலாம். இல்ல சார், நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் சொன்னதை உடனே செய்யுங்க. என்ன சந்தோஷ் இந்த மாதிரி எல்லாம் பேசுறான்? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் மாற்றி இன்னும் 10-15 வருஷத்தில் என் பேரில் இருக்கிற எல்லா சொத்தையும் அவன் பேரில் மாறுற மாதிரி லீகலாக பண்ணி கொடுங்க சார். அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் என்னை கன்வின்ஸ் பண்ணாதீங்க. நான் சொன்னதை உடனடியாக நாளைக்கே பண்ணுங்க. என் பையன் பேரில் எல்லா சொத்தையும் தயவு செஞ்சு நாளைக்கே மாற்றி எழுதுங்க. நான் உங்களை நம்புகிறேன். ப்ளீஸ் உடனே எனக்காக இது செய்யுங்க. மிஸ்டர் சந்தோஷ், உங்க முடிவில் என்ன மாற்றம் இருந்தாலும் சரி, உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க சொல்றத நான் செய்யறேன். வரட்டுமா? ஆ. அஸ்வந்த், நீதாண்டா எனக்கு எல்லாமே. உன்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுதுடா. ஆனா ஒரு குழந்தையா என் வலியும் கஷ்டமும் உனக்கு புரியாதுடா. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், அது போதும்டா எனக்கு. நீ நல்லா இருக்கணும், எப்பவுமே நல்லா இருக்கணும். டாடி, போறேன்டா, உன்னை விட்டு போறேன். என்ன மன்னிச்சிடுறேன்.
என்ன மன்னிச்சிரு செல்வி. தீரன